ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நம்ம எல்லாம் இப்போ தான் படிச்சிருப்போம் கிளாஸில். அதுக்கு உண்டான கொஷின்ஸை நம்ம இதை ரிவைஸ் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ என்ன கொஷின் இந்த ஃபஸ்ட் கொஷின் சொல்லுது அப்படின்னா, அது லெஃப்ட் ஏட்ரியம்க்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கும் நடுவில் இருக்கிற அந்த பைகாஸ்பிட் வால்வ், தட் இஸ் மிட்ரல் வால்வ் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகலை அப்படின்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? த ரெடியூஸ்டு blood flow into the aorta, oxygenated blood flow into the aorta தான் ஆன்சர் இதுக்கு. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போது லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து வர blood வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்குள்ளே போயாச்சு. இப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பைகாஸ்பிட் வால்வ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகணும். அப்போ தான் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் என்ன பண்ணும்? ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து அயோட்டாக்குள்ளே புஷ் பண்ணும், பம்ப் பண்ணும். ஸோ இப்படி நடக்கும்போது இந்த பைகாஸ்பிட் வால்வ் வந்து சரியாக க்ளோஸ் ஆகலை அப்படின்னா அது என்ன ஆகும்? பேக் ஃப்ளோ ஆகும். ஸோ அயோட்டாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேக் ஃப்ளோ நடக்கும். ஸோ ஆக்சிஜனேட்டட் ரிச் பிளட் வந்து அயோட்டாவில் சரியாக போகாது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும் நமக்கு. ஸோ அதனால தான் பைகாஸ்பிட் வால்வ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகணும். சரிங்களா? செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் உங்களை மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பிளட் ப்ரெஷரை வந்து 3 டிஃப்ரெண்ட் பிளட் வெசல்ஸில் வந்து மெஷர் பண்ண போகிறாங்க. அதில் வந்து வெசல் எக்ஸ் அப்படின்றது ஹை ப்ரெஷர் காமிக்குது, திக் எலாஸ்டிக் வால்வ் வச்சுருக்கு. வெசல் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் வச்சுருக்கு அண்ட் தென் தின் வால் வித் வால்ஸ் இருக்குது. வெசல் இசட்டில் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ப்ரெஷர் அண்ட் சிங்கிள் செல் திக் வால். இப்போ இந்த எக்ஸ் ஒய் இசட் இந்த பிளட் வெசல்ஸ் என்ன? ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, திக் வால்டு பார்த்திங்கன்னா ஆர்டரிஸ் தான், தின் வால்டு வந்து வெயின்ஸு அண்ட் தென் வெரி வெரி தின் வால்டு சிங்கிள் செல் தின் வால் அப்படின்னா கேப்லரிஸு. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா தே மே ஆஸ்க் இன் ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்லரிஸோட டிஃப்ரென்சியேஷனுக்காகவும் பிளட் வெசல் டிஃப்ரென்சியேஷனுக்காகவும் தே மே ஆஸ்க். ஸோ நீங்கள் திக் வால்ட் வித் எலாஸ்டிக் வித் ஹை ப்ரெஷர் அப்படின்றது ஆர்டரிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே arteries வந்து they will carry the oxygenated blood except the pulmonary artery. அதே மாதிரி veins பார்த்தீங்கன்னா they are thin walled, they will have the walls to prevent the backward flow. And then இந்த veins எல்லாமே பார்த்தீங்கன்னா they will carry the deoxygenated blood except pulmonary vein. அதே மாதிரியே capillaries பார்த்தீங்கன்னா they are located at the tissue level and they will have velocity and the pressure to the facilitated diffusion drop ஆகும் அதனுடைய ப்ரெஷர். அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா ஒன் செல் திக்கு. இப்போ நம்ம பார்த்த இந்த 2 கொஷின்ஸும் அதனுடைய ஆன்சர்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை மாதிரி நிறைய எம்சிக்யூஸ் அண்ட் அசர்ஷன் ரீசனிங் கொஷின்ஸ், கேஸ் ஸ்டடி கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபர்தராக நம்மளுடைய வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ கைண்ட்லி லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஆல்சோ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அமாங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே புக்கோடு படிக்கும்போது கொஞ்சம் லவ்வோடு படித்தா சுமாராக மார்க் வாங்குகிற நாம் கூட சீக்கிரமாக சூப்பராக மார்க் வாங்கலாம். எப்படி?